சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிடும் என கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவு செய்யப்படும் என கூறியுள்ள வேல்முருகன், திமுக கூட்டணி வெற்றிக்காக பரப்புரை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். என்னை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அது போன்ற எந்த பேச்சுவார்த்தையும் கூட்டணி கட்சிகளோடு நடைபெறவில்லை. நாங்க இப்பதான் சொல்றோம், தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளும் கட்டமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. கண்டிப்பாக முடித்து விட்ட பிறகு தமிழ்நாட்டுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனை, சாதிவாரி கணக்கெடுப்பு, தமிழக வேலை தமிழருக்கு, மது, கஞ்சா, குட்கா போன்ற மதுபோதைகளுக்கு எதிராக ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து மண்ணுக்கும், மக்களுக்கும், மொழிக்கும், இனத்திற்கும், சமூக நீதிக்குமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி களத்தில் நின்று போராடும். தேர்தல் அரசியல் என்பது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி கட்சி தலைவரோடு பேசி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எப்போது பயணம் தொடர்கிறது, எப்போது சுற்றுப்பயணம் செல்கிறேன், எந்தெந்த தொகுதிக்கு செல்கிறேன் என்பதையெல்லாம் நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறேன். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எங்க வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அந்த அளவுக்கு எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வலுவாக இருக்கிறது. ஒரு கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரே தொகுதி திரும்பி போட்டியிடுவதை விட மற்ற இடங்களிலும் வாய்ப்புகளை கேட்டு பெற்று போட்டியிட்டால் நிச்சயம் கட்சி வளர்ச்சிக்கு உகந்தமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் எந்த முனைகளிலும் எந்த தொகுதி வேண்டுமானாலும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.